Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இலங்கையின் மைக்ரோ பொருளாதார நிலைமை மேம்பட்டுள்ள நிலையில் பொருளாதார நெருக்கடியின் தாக்கங்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சிக்கன நடவடிக்கைகளும் ஏழ்மையான மற்றும் விளிம்பு நிலை குழுக்களை அதிகம் பாதிக்கின்றன என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வால்கர் தெரிவித்தார். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 56வது அமர்வில் உயர்ஸ்தானிகர் தனது ஆரம்ப கருத்துரையில் 2021 மற்றும் 2023க்கு இடையில் வறுமை விகிதம் 13.1 முதல் 25.9% இரட்டிப்பாகி அடுத்த சில ஆண்டுகளில் அந்த நிலையிலேயே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்று குறிப்பிட்டார். உலக அளவில் 3 தசாப்தங்களில் சமத்துவமின்மை மிகப்பெரிய அதிகரிப்பை கண்டுள்ளது. ஏனெனில் பணக்கார நாடுகளுடன் ஒப்பிடும்போது ஏழை நாடுகள் கொரோனா-19 தொற்று நோயால் பெரிய பொருளாதார பாதிப்பை சந்தித்துள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆக்ஸ்ஃபாமின் கூற்றுப்படி இந்த தசாப்தத்தின் தொடக்கத்தில் இருந்து உலகின் 5 பணக்கார பில்லியனர்களின் செல்வம் 2 மடங்காக அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் மனித குலத்தின் 60% பேர் ஏழைகளாக வளர்ந்துள்ளனர் என்றும் அவர் தெரிவித்தார். 2019 இருந்ததை விட 4.8 பில்லியன் மக்கள் ஏழ்மையில் உள்ளனர். மேலும் உலக அளவில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே உள்ள செல்வ இடைவெளி 100 டிரில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். 2030 நிகழ்ச்சி நிரலின் வாக்குறுதியிலிருந்து நாங்கள் வெகு தொலைவில் இருக்கிறோம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் உயர்ஸ்தானிகர் முதலில் பின்தங்கியவர்களை அடைவோம், மனித குலத்தில் கிட்டத்தட்ட பாதி பேர் சுமார் 3.3 பில்லியன் மக்கள் தங்கள் மக்களுக்கான சுகாதாரம் மற்றும் கல்வி அமைப்புகளில் முதலீடு செய்வதை விட அரசாங்கங்கள் தங்கள் கடன்களை செலுத்துவதற்கு அதிக செலவு செய்யும் நாடுகளில் வாழ்கின்றனர் என்றும் கூறினார். ஜெனீவாவில் நடைபெறும் மனித உரிமைகள் பேரவையின் 56ஆம் அமர்வில் இலங்கை தொடர்பான இணை தலைமை நாடுகளின் அறிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. கனடா, மலாவி, மொன்டேனிக்ரோ, வடக்கு மாசிடோனியா, ஐக்கிய ராச்சியம் மற்றும் அமெரிக்காவை உள்ளடக்கிய இந்த குழுவின் அறிக்கையில் இலங்கை அரசாங்கம் தாம் வழங்கிய உறுதிமொழிகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பலவந்தமான காணாமல் போதல்களால் ஏற்படும் துன்பங்கள் மற்றும் அனைத்து சமூகங்கள் மீதான அதன் தாக்கத்தையும் நிவர்த்தி செய்வதற்கு இலங்கை அரசாங்கம் மனித உரிமைகள் பேரவையின் பரிந்துரையை செயற்படுத்த வேண்டும் என அதில் கோரப்பட்டுள்ளது. தீவிரவாத எதிர்ப்பு மற்றும் இணைய பாதுகாப்பு தொடர்பான சட்டங்கள் உட்பட இலங்கையினால் உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படும் எந்தவொரு புதிய சட்டமும் அனைவரதும் கருத்து சுதந்திரத்தை பாதுகாப்பது உட்பட அதன் மனித உரிமை கடமைகளை நிறைவேற்றுவது மிகவும் முக்கியமானதாகும். நீதித்துறை சுதந்திரம், நாட்டின் சட்ட நடவடிக்கைகளின் சுதந்திரம் மற்றும் வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றை பாதுகாக்க வேண்டியதன் அவசியமும் வலியுறுத்தப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் உயர் பாதுகாப்பு வலயத்திலிருந்து காணிகள் விடுவிக்கப்படுவது வரவேற்கத்தக்கது. அதேவேளை இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கில் காணி அபகரிப்பு தொடர்பான பதற்றங்கள், தன்னிச்சையான கைதுகள், ஒழுங்கற்ற தேடுதல்கள் மற்றும் தடுப்பு காவலின் போது மோசமான முறையில் நடத்தப்படல் போன்ற நிலைமைகள் குறித்து கரிசனை கொள்ள வேண்டியுள்ளது மற்றும் பாதிக்கப்பட்ட சமூகங்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதை உறுதி செய்யுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துகிறோம் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் இன்று இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. இந்த விஜயத்தின் போது வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் இருதரப்பு பங்குடைமையின் பரந்தளவான விடயங்கள் குறித்து இலங்கை தலைமைத்துவத்துடன் சந்திப்புகளை மேற்கொள்ள உள்ளார். இந்திய பிரதமர் மோடியின் புதிய அரசாங்கத்தின் கீழ் வெளிவிவகார அமைச்சர் மேற்கொள்ளும் முதலாவது இருதரப்பு விஜயம் இதுவாகும். இந்தியாவின் அயல் நாடுகளுக்கு முன்னுரிமை கொள்கையினை மீள வலியுறுத்தும் இந்த விஜயமானது கடல் மார்க்கமாக மிகவும் நெருக்கமான அயல் நாடாகவும் காலம் காலமாக நல்லுறவை கொண்ட நண்பனாகவும் உள்ள இலங்கைக்கு இந்தியாவின் மீது தொடர்ச்சியான அர்ப்பணிப்பினை சுட்டிக்காட்டுகின்றது. அத்துடன் இணைப்பு திட்டங்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் பரஸ்பர நன்மை அளிக்கும் ஏனைய ஒத்துழைப்புகள் ஆகியவற்றுக்கும் இந்த விஜயம் மேலும் உத்வேகம் அளிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது.
பாலின சமத்துவ சட்டமூலம் குறித்த உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை சாடும் விதத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளியிட்டுள்ள கருத்து உயர் நீதிமன்றத்திற்கும் நாட்டின் நீதி அமைப்பிற்கும் அச்சுறுத்தலானது என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. குறித்த சங்கம் விடுத்துள்ள அறிக்கையில் ஜனாதிபதியின் கருத்து அரசமைப்பு வழங்கிய அதிகாரத்தின்படி நீதித்துறையின் செயற்பாடுகளை நிறைவேற்றுவதில் உயர் நீதிமன்றத்திற்கும் முழு நீதித்துறை அமைப்பிற்கும் அச்சுறுத்தலான ஒன்றாகும் என்று குறிப்பிட்டுள்ளதோடு உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஆராய்வதற்காக பாராளுமன்ற தெரிவுக்குழுவை ஏற்படுத்துவது ஆபத்தான முன்னுதாரணமாக விளங்கும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது. ஜனாதிபதியின் கருத்தும் நடவடிக்கைகளும் நீதித்துறையின் சுதந்திரத்தினை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் நோக்கத்திலான உயர் நீதிமன்றம் அரசமைப்பிற்கு முரணானது என அறிவித்துள்ள சட்டமூலத்தை பலவந்தமாக நிறைவேற்ற முயற்சிகள் இடம்பெறுகின்றன என்றும் அச்சங்கம் தெரிவித்துள்ளது. நீதித்துறை சுதந்திரமாக செயற்படுவதற்கும் வெளி அழுத்தங்கள் இல்லாமல் செயற்படுவதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும். குறிப்பிட்ட சட்டம் மூலம் நாட்டின் அதி உச்சத்துடன் ஒத்துப்போகின்றதா என்பதை மதிப்பிடுவதன் மூலம் உயர் நீதிமன்றம் தனது கடமையை நிறைவேற்றியுள்ளது. தனிநபர்களுக்கு அதனை ஏற்பதற்கும் நிராகரிப்பதற்கும் உரிமையுள்ளது. ஆனால் பாராளுமன்றமோ நிறைவேற்றதிகாரமோ மக்களுக்கான கடமையை நிறைவேற்றுவதற்கான நீதித்துறையை விமர்சிக்கக்கூடாது என்றும் அச்சங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் நீதித்துறையின் செயற்பாடுகளிற்கு மதிப்பளிப்பது பாராளுமன்றம் மற்றும் நீதித்துறையின் கடமையாகும். எந்தவொரு தலையீடும் மோசமான விளைவுகளுக்கு வழிவகுக்கும், நாட்டின் சட்டத்தின் ஆட்சிக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் அச்சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசினால் 2024ஆம் ஆண்டுக்கான குறை நிரப்பு மதிப்பீடாக 875 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தில் நேற்று அரசு தரப்பு பிரதம கொறடாவும் அமைச்சருமான பிரசன்ன ரணதுங்கவினால் சபையில் சமர்ப்பிக்கப்பட்ட குறை நிரப்பு மதிப்பீட்டில் இத்தொகை குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக நிலவும் பொருளாதார நெருக்கடியின் விளைவாகவும் வெளிநாட்டு உதவியுடன் தொடங்கப்பட்ட சில அபிவிருத்தி திட்டங்களை கடன் மறுசீரமைப்பு செயல்முறை முடியும் வரை நிறுத்த வேண்டியதாலும் கிராம மட்டத்தில் செயற்படுத்தவிருந்த அபிவிருத்தி திட்டங்களின் பலன்களை கிராமப்புற சமூகங்கள் இழந்துள்ளன. கிராமிய பாதைகள், பாலங்கள், சிறு குளங்கள், கால்வாய்கள், அபிவிருத்தி கிராமிய தொழிற்முயற்சி அபிவிருத்தி திட்டங்கள், கிராமிய பாடசாலைகள், மருத்துவமனைகள், குறைந்த வருமானம் கொண்ட வீடுகள் மற்றும் கிராமிய நீர் வளங்கள் அபிவிருத்தி திட்டங்களை எவ்வித தாமதமுமின்றி நிறைவேற்ற கோரி கிராமப்புற மக்களிடமிருந்து பல்வேறு மக்கள் பிரதிநிதிகளிடமிருந்தும் பல்வேறு முறையீடுகள் பெறப்படுகின்றன. மொத்த அரசாங்க செலவுகள், வரவு செலவு திட்ட பற்றாக்குறை மற்றும் அரசாங்க கடன்கள் ஆகியவற்றில் எவ்விதமான பாதகமான விளைவையும் ஏற்படுத்தாமல் இந்த பரிமாற்றத்தை செயல்படுத்தும் நோக்கத்துடன் உப கருத்திட்டங்களுக்கு ஒதுக்கப்படுகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உயர் நீதிமன்றத்தின் அபிப்பிராயத்தினை நிராகரித்து ஆபத்தான நிலைமைக்குள் செல்கின்றார் என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் ஒழுங்கு பிரச்சினை ஒன்றை எழுப்பியதை தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர், பாலின சட்டமும் சம்பந்தப்பட்ட உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பினை அமுல்படுத்துவதற்கு தேவையில்லை என்ற ஜனாதிபதி இந்த சபைக்கு வருகை தந்து கூறியுள்ளார் என்றும் கூறினார். ஜனாதிபதி முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு முயற்சிக்கும் இந்த நடைமுறை மிகவும் பாரதூரமானதாகும். அந்த செயற்பாடு சம்பந்தமாக எமக்கு பாரிய சந்தேகம் வருகின்றது. குறிப்பாக பாராளுமன்றத்தில் ஜனாதிபதியின் பதவிக்காலத்தினை 5 6 மாற்றுவதற்கு யோசனை வருகின்ற போது உயர் நீதிமன்றத்தின் அறிவிப்பை கவனத்தில் கொள்ள தேவையில்லை என்று கூறுவதற்கான ஒரு முன்மாதிரியாக இருக்கலாம். 19வது திருத்தச் சட்டத்தினை மேற்கொண்ட போது அரசியலமைப்பின் 83A சரத்தினை எம்மால் திருத்த முடியாமல் போனமைக்கான காரணம் சர்வஜன வாக்கெடுப்பை செய்ய வேண்டி இருந்தமையினாலாகும். எவ்வாறாக இருந்தாலும் தற்போதைய ஜனாதிபதி கோட்டாபயவின் எஞ்சிய பதவிக்காலம் பூரணமடையும் வரையில் தான் பதவியில் இருக்க முடியும். அதாவது 5 ஆண்டுகள் தான் அவர் பதவியில் இருக்க முடியும். அதே நேரம் பாலின சட்ட மூலத்தை நிறைவேற்றுவதற்கு 3/2 பெரும்பான்மை வாக்குகளும் சர்வஜன வாக்கெடுப்பும் அவசியமானதாகும். ஆனால் ஜனாதிபதி 3/2 வாக்குகளை மட்டும் பயன்படுத்தி அச்சட்ட மூலத்தினை நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்கின்றார் என்றும் சுமந்திரன் மேலும் தெரிவித்தார்.
எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை அடிப்படையாக அறகலைய போராட்டக் குழுவினர் மக்கள் போராட்ட முன்னணி என்ற புதிய அரசியல் இயக்கத்தினை ஆரம்பித்துள்ளனர். முன்னாள் மாணவ செயற்பாட்டாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், ஊடகவியலாளர்கள், அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்களை உள்ளடக்கி மக்கள் போராட்ட முன்னணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு வித்யா மாவட்டத்தில் உள்ள சிங்க சமாஜ மத்திய நிலையத்தில் நடைபெற்ற விசேட ஊடக சந்திப்பில் இந்த முன்னணி உதயமானதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் அறகலைய செயற்பாட்டாளர் லஹிரு வீரசேகர, அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியங்களுக்கு இடையிலான முன்னாள் ஏற்பாட்டாளர் வசந்த முதலிகே, முன்னணி சோசலிச கட்சியின் முக்கிய உறுப்பினர்களின் சட்டத்தரணி ருவான் போப்பகே, ஊடகவியலாளர் தரிந்து உடுவரகெதர மற்றும் இடதுசாரி கட்சிகளின் பிரதிநிதிகள் இந்த புதிய அரசியல் இயக்கத்தில் அங்கம் வகிக்கின்றனர். புதிய அரசியல் இயக்கத்தினை ஆரம்பிப்பது குறித்து செய்தியாளர் மாநாட்டில் கருத்து தெரிவித்துள்ள வசந்த முதலிகே, அறகலைய போராட்டம் கடந்த காலத்தில் அமைப்பு முறை மாற்றத்தை கோரியே முன்னெடுக்கப்பட்டது என்று தெரிவித்துள்ளார். ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் ஸ்தாபகத் தலைவர் தோழர் பத்மநாபாவின் 34வது நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. வருடந்தோறும் ஸ்ரீலங்காவிலும் வெளிநாடுகளிலும் ஜூன் 19ஆம் தேதி போராட்டத்தில் உயிர் நீத்த அனைத்து போராளிகளையும் பொதுமக்களையும் நினைவு கூறும் வகையில் தியாகிகள் தினமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. இம்முறை தியாகிகள் தினத்தினை ஒட்டி தமிழர் சமூக ஜனநாயக கட்சி வடகிழக்கு மாகாணங்கள் எங்கும் சுவரொட்டி பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளது. அத்துடன் அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை, வவுனியா, யாழ்ப்பாணம் ஆகிய இடங்களில் உள்ள தமிழர் சமூக ஜனநாயக கட்சியின் பிராந்திய அலுவலகங்களில் இந்த நிகழ்வு உணர்வு பூர்வமாக நினைவு கூறப்பட்டது. சென்னையில் ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மறைந்த தலைவர்களான கல்யாணசுந்தரம், பத்மநாபா ஆகியோரை நினைவு கூற தமது அலுவலகத்தில் பொதுக்கூட்டம் ஒன்றை ஒழுங்கு செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. புதிய மகசின் சிறைச்சாலைக்கு விஜயம் செய்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் அங்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளுடன் நேரில் சந்தித்து உரையாடினார். குறிப்பாக புதிய மகசின் சிறைச்சாலைக்கு சென்று 15 வருடங்களாக அரசியல் கைதியாக கொடுஞ்சிறையில் விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் கிருபாகரனுடன் தமிழ் அரசியல் கைதிகள் முகம் கொடுத்து வருகின்ற நெருக்கடிகள் தொடர்பில் கலந்துரையாடியிருந்தார். அதனை அடுத்து கருத்து வெளியிட்ட அவர், விசேடமாக ஒரு வழக்கிற்கு மேலதிகமாக பல வழக்குகள் அவர்கள் மீது தொடுத்து மரணிக்கும் வரையில் அவர்களை சிறைக்குள் தடுத்து வைப்பதற்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றது என்று கடுமையாக சாடினார். தமிழ் அரசியல் கைதிகளை பொறுத்தவரையில் அவர்கள் இரட்டை ஆயுட்காலத்தினை சிறையினுள் கழித்துள்ள போதும் அவர்களை விடுவிக்காது மேலதிக வழக்குகளை தொடுக்கின்ற நிலைமைகள் துரதிர்ஷ்டவசமானது என்றும் சுட்டிக்காட்டினார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கருக்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். கைது நடவடிக்கைகள் காரணமாக மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதோடு மீனவர்களுக்கு அச்ச உணர்வும் நிச்சயமற்ற தன்மையும் ஏற்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது 15 மீனவர்களும் 162 மீன்பிடி படகுகளும் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தமிழக முதல்வர் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்த வேண்டுமெனவும் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.